முக்கியமான அறிவிப்பு. நம்ம அங்காளீஸ்வரி கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் தீமிதி திருவிழாவிற்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க விழா குழுவின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, அம்மனின் அருள் பெறுக. அங்காளீஸ்வரி கோவிலின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி மைக் டெஸ்டிங். கவனமாக கேளுங்க மக்களே. நம்ம அம்மன் கோயில் திருவிழா மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆலயம் வந்து அம்மன் அருளை பெறுங்கள். திருவிழானால திருடங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எல்லாம் ரொம்ப பத்திரமா இருங்க. பிள்ளைங்களை திருடங்களுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க கூடாது. பிள்ளைங்க பத்திரம், ப்ராப்பர்ட்டி பத்திரம், கையில் இருக்க வளையல் பத்திரம், கழுத்தில் இருக்க செயின் பத்திரம், பத்திரம் பத்திரம், அனைத்தும் பத்திரம். காவல்துறை எச்சரிக்கிறது, நீங்க பத்திரமா இருங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேய், நேத்து சத்தமா வாய் விட்டு படிக்கிற மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்ட. படுறா பாப்போம். படுறா வாயில்லாதவனே, ஊமை கொட்டா. தமிழ் அடிச்சியா நீ? தமிழுக்கு வாயெல்லாம் அறிவு இருக்கு, பலம் இருக்கு. அட்ரா தமிழ். நண்பன் வேற இவ்வளவு பணத்தை கையில கொடுத்துட்டான். எப்படி பாதுகாக்க போறோன்னே தெரியலையே. இருங்க சார், பாக்குறேன். ஏய், அறிவு இல்ல, காரை கொண்டு வந்து முன்னாடி போடுற. ஏய், கண்டு தெரியல கபோதி. கண்ணு வித்தாடா கார் வாங்கின? இல்ல சார், கண்ணு கட்டி தான் கார் வாங்கினேன். அதெல்லாம் போகட்டும். ஒரு 10 செகண்ட் உங்ககிட்ட பேச முடியுமா சார்? பேசு. நான் பேச போறேன். ஒன்றும் பெருசாலாம் பேச போறதில்ல சார். கார் வந்த பாதிய கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். என்ன திரும்பி பாருங்க? முடிஞ்சது. கண்ணுங்களா, காரை தள்ளி போட்டு செல்லுங்களா அப்படியே அள்ளி போட்டு வாங்கடா. செல்லம். ஓகே மாமா. டேய், நமக்கு நிறைய வேலை இருக்குடா. சீக்கிரம் சீக்கிரம். இந்த சனப்பணியை ஏற்றுனதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வீலு ஒரு பக்கம் போகுது. டேய் வாடி, சீக்கிரம்டா. என் பட்டுக்குட்டி வாடா. வாங்கடா. டேய், என்னடா அவன்கிட்ட கட்டி உருண்டுட்டு இருக்க? போன மாதிரி கணக்குறான். இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு? ஏய், 5 கோடி வேணும்னா கஷ்டப்படணும்டா. சும்மா வரும். எதுக்கு அனாவசியமா வீட்டுக்குள்ள போயிட்டு பேசாம காருக்குள்ள வச்சே முடிச்சிருவோமே. 5 கோடி அப்படியே வந்து பாக்கெட்ல வைப்பாங்க.
ஏய் சி தூக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு 30 வேளை சாப்பிடுவோம் போல இருக்க. சின்ன வயசுல உப்பு மூட்டை தூக்குனது. என்னடா நிக்கிற? யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன். யாராவது பாக்குற வரைக்கும் வேணா இங்கே நிக்கிறியா? 25 கோடி அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 25 கோடி 2 லிப்பியும் கவர் பண்ற மாதிரி ஒட்டுவோம். டேய் என்னடா பண்ற? பேசக்கூடாதுங்கிறதுக்காக வாயில டேப் ஓட்டுனேன். ஏய் சரி நாயுடு, என்ன ஷேவிங் பிளேடு இருக்க? எதுக்கு? டேப் ஓட்டுறதுக்கு மீசை இடைஞ்சலா இருக்கு, ஒட்ட மாட்டேங்குது. ஷேவ் பண்ணி விட்டு ஒட்டுவேன். ஆமாண்டா, பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரமாடா பண்ண போற. ஒட்றா. சாரி சாரி. அவனுக்கும் ஒட்றா. ஓகே புடுறா. மூச்சு கூட. என்னடா பண்ற? அவனுக்கு சேர்த்து ஒட்ட சொன்னீங்க. போங்கடா. ஐயோ, உங்களை வச்சு ஒரு எறும்பு கூட கடத்த முடியாதுடா. எனக்கு வந்து வாசிக்கல. சரி சரி. ஐயோ 25 கோடி. ஒட்றா. 25 கோடி. சும்மாவே இருக்க மாட்டியாடா? 25 கோடி. இருக்கட்டும், ஒன்று மாதிரி ஒரு ஃபுல்லாக வேணுங்கிறது. ஏன் சாமி முகம்லாம் வாடி போயிருக்கு? விளையாடிட்டு வரையா? உலகங்களுக்கு தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் என் பிள்ளை தமிழால் பேச முடியலையே. கேட்டல, கூட்டமாக இருக்கான். பணம் தொலைஞ்சிடும் ஐயா. உட்காந்து நினைச்சத உடனே செய்யணும்னு அடம் பிடிக்காது. கட்டுப்பட்ட கையெல்லாம் 10 வருஷம் தீ வச்சு கோவையும் கட்டி போட்டுட்டேன். என்ன செய்வது? அம்மா சொல்றது கேளுங்க. சொன்னா கேள்றா. அப்பா இருந்தானே போலாம். மனசே இல்லாம தான் அனுப்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு ஐயா. அட்டம்
பறக்க ஆசைப்படுதே தொட்ட சிறுங்கி போல உள்ளம் பாடுதே அந்த வானம் போல மனசு நீடுகின்றதே எல்லா சாமியும் துணையாயிருக்கு வழி எல்லாம் ஒளி நிறைஞ்சு கிடக்கு சாயம் போட்ட உள்ளோம் வெளியாயிருக்கு எனக்கு வெளியாயிருக்கு இந்த பட்டாம்பூச்சி சிறகு பட்டு போனதே மனம் பட்டம் போல பறக்க ஆசைப்படுதே போதும் இங்கே நிறுத்துங்க. நிறுத்துறேன். என்னைக்கு நானும் என் வண்டியை இந்த எல்லையை தாண்டி இருக்கோம். சரி வரட்டுமா? வா லட்சுமி வா. நீ வரணும்னு தான் என் வீடும் வாழ்க்கையும் காத்துட்டு இருக்கு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன திடீர்னு அப்படின்னு எங்க வீட்டில் கேட்குறாங்க. எங்க வீட்டில் நான் ஒரே புள்ள. காலகாலத்தில் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி எங்க வீட்டு வாசல்ல வாழை மரத்தை கட்டணும்னு எங்க அம்மா துடிக்கிறாங்க. மனோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பக்கவாதத்துல வீழாம இருந்திருந்தா உன் தாலி என் கழுத்துல தொங்கிருக்கும். உங்களுக்கு தான் தெரியும்ல, என் தம்பிக்கு பிறந்ததுல இருந்தே பேச்சு வராது. இப்ப அம்மா வேற படுத்த படுக்கையில. இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க வீட்டுல எங்க மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கங்க. சத்தியமா நான் குறுக்க வர மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். நீங்க இன்விடேஷன் வச்சா மனசார வந்து வாழ்த்துவேன். இதுதான் நீ நம்ம 4 வருஷ காதலுக்கு கொடுக்குற மரியாதையா? ஐயோ, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மனோகர். இந்த நிலைமையில என் தம்பிக்கு நான் ஒரு நல்ல அக்காவாவும் என் அம்மாக்கு ஒரு மகளாவும் இருக்கணும். அவங்க பாவம். ஓ, அப்ப நான் பாவம் இல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி நிறைய லட்சுமி கிடைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நான் மட்டும்தான். இது அவன் முடிவா? இது என் முடிவு. உங்களுக்கு நல்ல ஆரம்பம். ஆல் தி பெஸ்ட். உங்க மாமா பொண்ணுக்கும் சொல்லிடுங்க. நான் வரேன். லட்சுமி, தம்பி, உனக்கு பேச்சு வராதா? சுத்துறதுக்கு எவ்வளவு அது மட்டும் சொல்லு. 60 ரூபாய். 60 ரூபாவா? சொன்னா மட்டும் வந்துருவா. போறீங்க போ. என்ன முட்டைகோஸ் மட்டும் ட்ராலி ஷாப்லாம் போடுறான். டேய், என்ன வீடியோ எடுக்கிறேன்? எடுத்து தொலை. முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? பரதேசி. டேய், தலை திருப்புங்கடா. தொலைச்சி விடுறா. டேய் டேய், குரு போட்டோ எடுக்கிறோம், தள்ளிலன்றா. எடுப்போம். ஏய் பண்ணாட, மூஞ்சி எடுக்கிறத விட்டுட்டு முதுகெல்லாம் எடுத்துட்டு உட்காந்துருக்க. ஏய், ஆங்கில போட்டோ எடுத்தா தான் எவிடன்ஸ் கரெக்டா இருக்கும். ஓ, அப்ப சேர் கடியில வச்சு ஒன்று எடுத்துட்டு பாரு. சூப்பரா இருக்கு. ஆஸ்காருக்கு அனுப்பு. அட பிக்காளி பாயில, கட்டி இருக்கிறவனை பார்த்து கட்டிக்கிட்ட கதறி அழுவணும். அந்த மாதிரி எடுத்தா போதும். வந்துட்டான் நூடுல்ஸ் மாட்டேன். ஐயா, ரசன் இல்லாதவன். ஆர்வத்துல ஆசிட்டு வீடியோ நல்லா வந்திருக்குண்ணா. பியூட்டி மாடலாம் போட்டு எடுத்துருக்கா மாமா. வலிக்குதுண்ணா. அண்ணா, வாசுபடி பிக்களுக்கு வாய்ஸ் வரலண்ணா. வாயை மூடு சொல்லுங்க. நீ முதல்ல மூடு.
எடுத்தத மாரிமுத்தோட ஒய்ஃபுக்கு அனுப்பு. ஏய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு தொலைச்சிடாதா, ஊருக்கே தெரிஞ்சு ஊத்தி மூடிரும். ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. டேய் முதல்ல அந்த வீடியோ அனுப்புடா. என்ன பண்றான்னு பாப்போம். அண்ணே ஆன்லைன் தான் இருக்கா? வெள்ள டிக்கி ப்ளூ டிக்கி. கால் போடு அவனுக்கு. பாத்தா கால் போடு. என்னடா குருவி நெல்ல கொத்துற மாதிரி கொத்திட்டு இருக்க, டக்குன்னு போடுறா. போயிட்டு இருக்கடா இருடா. ஹலோ. காலு மேல காசு. மரம் லூசு. ஹலோ. யாரா? நாயுடு. இப்போ ஒரு படம் பார்த்தியே, அந்த படத்தோட ப்ரொடியூசர். உன் புருஷனை கடத்திட்டு வந்து இப்போ என் கஸ்டடியில் தான் வச்சிருக்கேன். ஏங்க நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுங்க. நல்லதா போச்சு. உங்க கல்யாண நாளை கொண்டாட எங்களுக்கு 25 கோடி கொடுத்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல வரட்டும்டா. உங்க பணம் இல்லதான், இனிமே அது ஏன் பணம். ஓகேவா? எங்க வரணும் எப்ப வரணும்ன்றது மட்டும் சொல்றேன். முட்டாள்தனம் போலீஸ் கிட்ட எல்லாம் பார்க்காத. காலையில விதவையா நிப்ப. கடத்திட்டு வந்த எனக்கு அவனை கொலை பண்ணவும் தெரியும். அவர் ரொம்ப பயந்த சுபாவம், பாவம். அவரை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தாலி ஏறின நாள்ல தாலி அறுக்க வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்துடுறேன். அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. காலையில 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். பணத்தை எங்க எப்ப எப்படி கொண்டு வரணும்னு அந்த ஃபோன் கால்ல சொல்லுவேன். புரியுதா நாயுடு? டேய் எங்க அக்கா கொடுத்து வச்சவ 25 கோடிடா. 25 கோடி. டேய் டைம் ஆகுது பண்றா, மச்சானுக்கு ஒரு ஃபோன் பண்றா. ஹலோ. எங்கடா இருக்க? நீங்க எங்கடா இருக்கீங்க? மனோஜ் வீட்ல. மனோஜ் வீட்ல தான்டா. வரேன். ஏதாச்சும் சாப்பிட்றியாமா? வேண்டாம்மா, ஒன்றும் வேண்டாம். என்னம்மா முகம் ஆட்டமாக இருக்கு? இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். பெற்றோருக்கு தெரியாதா பிள்ளை முகம் எப்படி இருக்குன்னு? சந்தோஷமாக இருக்கியா இல்லை சங்கடத்தில் இருக்கியான்னு எனக்கு தெரியாது. நீ என்ன செய்ய? உன் வயசு பிள்ளைகள்லாம் கையில் ஒன்று வயிற்றில் ஒன்று சந்தோஷமாக இருக்காது. நீ என்னடானா இன்னும் இப்படியே இருக்க. நீ எத்தனை நாளைக்கு இப்போவும் சொல்கிற பேசாமல் எங்களை ஆசிரமத்தில் சேர்த்துட்டு புருஷன் வீட்டுக்கு போய் பூத்து குலுங்க சொல்றியா? ஒரு பொண்ணு தாலி இல்லாம வாழலாம், சாகலாம். ஆனா தாய் இல்லாம பொறுப்பாளா? மனவரையே ஏறாத பார்க்காத பொண்ணுங்க கூட இருக்காங்க. தாய் கருவறையை ஒதுக்காத எவ்வளாச்சிருப்பாளா? நீ எப்படி அப்பா இல்லாம எங்களை பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி நான் புருஷன் இல்லாம உன்னை பார்த்துக்கிறேன். இப்படியே ஏதாவது சொல்லி வாயாடிக்கிறேன். நான் செத்துட்டா நீ நல்லா வாழுவில்ல? தம்பிக்காக வாழ்வேன். ஆமா, தமிழ் எங்கம்மா? நான் சொல்ல சொல்ல கேட்காம திருவிழாக்கு ஓடிட்டாண்டி. தனியாவா? என்னம்மா நீ? அவ என்ன மத்த பசங்க மாதிரியா? வரும்போது பார்த்தேன், கூட்டமா போகுது. வாய் பேச முடியாதவன் கூட்டத்துல கத்த கூட முடியாது. என்னம்மா நீ? நான் எவ்வளோ சொன்னேன்டி, கூட்டமாக இருக்கும் தொலைஞ்சிடான்னு. அக்கா அன்னைக்கு போன சொன்னேன், என் கையை உதறிட்டு போயிட்டாண்டி. நான் வர வரைக்கும் அவனை பிடிச்சி வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன், யார் இந்த வீட்டில் கேட்குறீங்க? சொல்லு கேட்க என் கையை தட்டி விட்டுட்டு ஓடிட்டான். சரி அழாத, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சரிம்மா.
வார்த்தைக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களாடா? வந்துட்டான்டாப்பா எப்படியோ. எப்போ வர சொன்னா எப்போ வராம பாரு. அவனுக்கு ஊற்ற எடுத்து வைடா. இன்னும் ஊற்றவே இல்லையா? ஊற்று. எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கிடலாம் போல. ஆனால் இந்த சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி குடிப்போமா? சேஸ் மச்சானுக்கு. சேஸ். டேய் பர்த்டே விஷ் பண்றா. சாரி மச்சான். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடா. தேங்க்ஸ் மச்சான். ஆமா உனக்கு என்னாச்சு? காலையில காசை கொடுத்து பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணது நீ எப்பறம் ஏன் பர்த்டே மறந்த? காலையில நீ பார்த்த மனம் வேற, ஆனா நீ இப்ப பாக்குற மனம் வேற. ஏன்டா என்னாச்சு? அவளுக்கு அவ குடும்பம் தான் முக்கியமா, நான் வேண்டாமா மச்சான். ஓ அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கலையா? யாரு? நம்ம பிதாலட்சுமிக்கா? அவளேதான். அவளுக்கு அவ அம்மா வேணுமா, அவ தம்பி வேணுமா, ஆனா நான் வேண்டாமா. என்னடாச்சு? ஏண்டா பார்த்தோம் ஏண்டா பழகிடும் இருக்குடா. என்னடா இப்படி பேசுறான்? ஏ மச்சான், நான் நல்லவனா கெட்டவனா? என்ன மச்சான் இவன் நாயகப்பட டைலாக்லாம் விட்டுக்கிறான்? டேய் சொல்லுங்கடா, நான் நல்லவனா கெட்டவனா? ரொம்ப நல்லவன். எனக்கு வண்டி ஒரு தங்கச்சி இருந்துன்னு வச்சுக்கேன், உனக்கே கட்டி கொடுப்பா பாத்துக்கேன். அவ்வளோ நல்லவன் இவன். அவளே காதலிப்பாளாம், அவளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற சொல்லுவாளாம், ஆனா அவளுக்கு நான் வேண்டாமா. அவ தம்பி அம்மாவும் தான் வேணுமா? இது என்னடா நியாயம்? தெரியாம வாட்டர்ல இறங்கிட்டோமே. காதல தோத்தம் கூட சரக்கு அடிக்கிறதும் கடற்கரை காத்துல கற்பூரம் ஏத்துறதும் ஒன்னாச்சு. பரவாயில்ல, நமக்கு சரக்கு தான் முக்கியம். ஏமாமா இந்த அந்து போன மூஞ்சி நொந்து போன மூஞ்சி எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? ஐயோ தப்பு 25 கோடி. அண்ணே பணம் வருமாண்ணே? அது வராது, நம்மளாதான் போய் எடுத்துக்கணும். டேய் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? பெரிய ப்ராஜெக்டா, கவுத்துறாதீங்க. சரி மாமா. வாசு டம் இருக்கா? இல்ல. பிகிலு இல்ல மாமா, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் மாமா. இந்த 25 கோடி ரூபாய் பணம் வந்த உடனே ஒரு 2 கோடி ரூபாய என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணணும் மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணா என்ன? இந்த மாதிரி சில்லற செலவுக்கெல்லாம் அவனை ஒரு வீடியோ எடுத்து அவன் பொண்டாட்டிக்கு அனுப்புவோமா? சொல்றது மட்டும் செய்டா. சாரி மாமா. பிகிலு ஒண்ணு பண்ணு. என்ன? கார் எடுத்துக்க, சரக்கு வாங்கிக்க, சாப்பாடு வாங்கிக்க, சிகரெட் எனக்கு மட்டும் வாங்கிக்க. புரியுதா? ஓகே. டேய் சண்டை போடாம ஒத்துமையா போங்கடா. செருப்ப ஒளி வச்சிருக்கோம், சின்னதா தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் மொத்தமா எரிஞ்சிருவோம். புரியுதா? புரியுது. டேய் இந்த பக்கம் இருக்கிற கடைக்கு போவோம். டேய் இந்த பக்கம் போனா தெரிஞ்ச கடை இருக்குடா. அந்த கடை தாண்டா நல்ல கடை. இந்த பக்கம் நல்லா இருக்குடா. நான் சொல்றேன் அந்த கடை நல்ல கடை. தெரியாது போங்கடா. மாமா இப்படி தான் கத்திட்டு போவா. இவனுங்கள போடணும். முதல்ல மாமா போடுங்க. அதுக்கு தான் வர மாட்டேங்க. அதான் டெய்லி நடக்குதே. வா 25 கோடி.
இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு பொண்டாட்டியும் ஒரு வீட்டுக்கு வருவாங்களாம். ஒரு பிள்ளைக்கு அம்மாவான வேண்டிய பொண்ணு எனக்காக வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காளே, நான் என்ன செய்ய? லட்சுமி கூட வந்து அக்கா கூட வந்தியா? அக்கா எங்க எங்க கூட இல்லையே. டேய் அக்கா பாட்டியா இல்லையாடா? காசு இருக்காத தமிழ் சொன்னா கேளு. தமிழ் டேய் காசு எடுத்துட்டு எங்க போற? ராட்னமா சாமி தலை சுத்தம் கீழே வந்துடுற. சொன்னா கேள்வி அக்கா வரட்டும். எங்கடா போற? முதல்ல சரக்கு அடிப்போம், அதுக்கப்புறம் அவளை போன்ல பிடிப்போம். இந்த இன்னும் கொஞ்சம் சரக்கு ஊற்றுவோம். ஃபீல் பண்ணாத மச்சான். நான் இல்லாம அவ இருக்கலாம் மச்சான், ஆனா அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, கொன்றுவேன். இவ்வளவு நேரம் ஒரு கொலைகாரன் கூடயா பழகிட்டு இருந்தோம். எங்கடா போற? ஃபர்ஸ்ட் குடிப்போம், அதுக்கப்புறம் அவளை போன்ல பிடிப்போம் மச்சான். குடிக்கார மூதேவி சொல்லிதே திருப்பி திருப்பி சொல்லுங்கிற. நிக்கிற மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் வாசு 5000 வாங்கிக்க. ஏய் இரு 5000 வேணாம், கேரா இருக்கும். கிங் ஃபிஷர் வாங்கிக்க. ஏய் கிங் ஃபிஷர்ல ஸ்ட்ராங் வாங்கிக்க. கல்யாணம் இருந்தா கூட ஓகே. இல்லடா எதுவும் வேணாம். சோஷியல் மீடியால ஒரு ட்ரிங்க் ஃபேமஸா இருக்கு, அதை வாங்கிக்க. பட்வைசர். குடிக்கிறதே ஓசு குடி, அதுல 1000 நோனாயம்மா. குடுக்கறத குடிடா. கடை 3 நேரத்துல சரக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதை வாங்கிட்டு எதை வாங்கிட்டு வரணும். இந்த ஜடாமுடி மண்டையம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு மோர் கூட கிடைக்காது போல. டேய் எல்லாம் வாங்கியாச்சுடா. அடி தங்கமே சூப்பர். போலாம். சோத்துக்கு போ, அங்க போ. தமிழ் இறங்க 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 இறங்க. டேய் உனக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் சூடா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், சுவையா இருக்கணும். சொல்லு. சூடா இருக்கு, வாங்கி தட்டுமா? வார தம்பி 2 ஆம்லெட், 4 புரோட்டா, 1 கொத்து புரோட்டா, 2 தோசை, 4 இட்லி. புது விளக்கமா சீக்கிரமா கொடு. இந்த கடைக்கு கிஃப்ட் சொல்லிட்டேன்டா. டேய் 10 குச்சி வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அண்ணா காசு கொடுத்துட்டேன். பக்த கொடிகளே, உங்களுக்கு ஒரு
முக்கியமான அறிவிப்பு. இங்க கிட்ட ஒரு குட்டி பாப்பா இருக்கு. பேர் என்னமா? பொண்ணு பேரு சோபியா. சோபியா எங்க இருந்தாலும் வந்து கூட்டு போவா. அம்மா பேரு பார்வதியா, அப்பா பேரு மாதவனா. வாங்கம்மா, உங்க பொண்ணா கூட்டு போங்கம்மா. அண்ணா, என் தம்பி பேரு தமிழ். காது கேட்கறது, வாய் பேச முடியாதவனா. காணும்ண்ணா, கொஞ்சம் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுங்க. இரண்டாவது தமிழ் எங்க இருந்தாலும் இங்க வாப்பா. அம்மா யாருமா? நீங்க யாருமா? நீங்க யாரு? பாத்துமா, பொம்பளை பிள்ளைய பார்த்து வளங்கம்மா. தூக்கிட்டு போங்கம்மா. தம்பி தமிழ் எங்க இருந்தாலும் உங்க அக்கா வெயிட் பண்றா. அக்கா உங்க பேர் என்ன? பிதாலட்சுமி. பிதாலட்சுமி எங்க இருந்தாலும் வந்துருப்பா. என்னம்மா தமிழ் ஒருத்தன், நீங்க இத்தனை பேர் வரானுங்க. யாருமா இதுல தமிழ்? இல்லண்ணா, நீங்களாம் ஒண்ணா இருக்கீங்களா? தமிழ் எங்க? அக்கா உங்களை பார்க்க தான் தமிழ் வீட்டுக்கு போனா. சரியா போச்சு, நான் அங்க இருந்து தானே வரேன். மக்களே கொஞ்சம் தண்ணி வண்டி ஒளி விடுங்கப்பா. தல பொம்பளை பிள்ளைங்களா பார்த்து ஓரமா போங்கம்மா. ஏன்னா அங்கே நிறுத்துறேன். நம்ம அர்ஜென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு வண்டி ஆட்டோமேட்டிக்காக நிற்குதுடா. எது விலையேறினாலும் நம்ம மக்கள் நடுத்தூரில் இறங்கி போராட்டம் பண்றாங்க. ஆனா சரக்கு விலையேறினா மட்டும் சைலண்ட் ஆயிடுறாங்களே. அந்த மாதிரி மனசை செட் பண்ணிருக்காங்க. வாங்குறவன் தள்ளாட தள்ளாட தான் விற்கிற கவர்மெண்ட் ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. பாட்டில் எடு. ஓபன் பண்ண போறியா? இதுக்காக மினிஸ்டர் இல்லாம கூப்பிடுவாங்க. அதுக்குன்னு கார்லயே ஓபன் பண்ண போறியா? பார்ல ஓபன் பண்ண முடியல, கார்ல ஓபன் பண்றேன். என்ன பிக்ல ராவா அடிக்கிற? நான் ராவா குடிப்பேன், ரெட்டியாரா குடிப்பேன், நாயுடுவா கூட குடிப்பேன். அதை கேட்க நீ ஏறுற? நாயுடு உங்க அக்கா வச்சிருக்காருங்கிறதுக்காக ரொம்ப திமிரா இருக்காத. என்ன? நாயுடு எங்க அக்கா வச்சிருக்கடா. எங்க அக்கா தான் நாயுடுவை வச்சிருக்கு. வரியா? ஒண்ணுக்கு போலாம். வரல. ஏன் உனக்கு வரலையா? வரல, நீ போடா. அடா என்னடா. சரி தாங்க வை, கொட்டாம பாத்துக்க. இங்க பாரு, நாயுடு நம்மள ஒன்னா இருக்க சொல்லியிருக்காரு. ஒன்னா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு, ஒண்ணுக்கு இருக்கணும்னு சொல்லல. நீ போடா. நல்ல விவரமா பேசுறடா. போடா போடா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், வாய் வழியா வந்திருக்கும். வரும் வரும். ஒண்ணுக்கு போறத விட்டுட்டு முன்னுக்கு போறத பாடுறா. ஒண்ணுக்கே முன்னுக்கு தாண்டா வரும். ஆட்டத்தை பாரு, பச்சை குழந்தையாட்ட. ஏய் சீக்கிரம் அடிச்சிட்டு வாடா. தெரியுண்டே. ஹலோ. என்ன பெண் குரல் கேக்குது? உனக்கு வேலை வந்துருச்சு பிகிலு. எப்படி இருந்தாலும் தட்டி தூக்குறா. நம்ம காதல் அவ்வளவுதானா? பிதா குடிச்சிருக்கியா? ஆமா ஆமா, நிறைய குடிச்சிருக்கேன். மனு, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு போ. என்னடா? ஒரு பொண்ணு ஒண்ணு தனியா வந்துட்டு இருக்கடா. டேய் நமக்கு எதுக்குடா வம்பு? வேண்டாம் வாடா போலாம். வெளியில வந்து பாடுறா அவள. இல்லடா நீ இருக்கடா. டேய் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதடா. சீக்கிரம் சேர்றா. டக்குனு போடா. டேய் அந்த குளோரோஃபார்ம் போட்டு தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க, தொல்லை பண்ணாதீங்க. கப்பு நம்பரும் கப்பால். சரி இவனுக்கு வேற ஆளை காணமே. ஏதாவது ஏடவிடமா பண்ணி மாட்டிக்கிட்டானுங்களா? ஐயோ பெருமாளே 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 பெருமாளே, இந்த 25 கோடி டீல் மட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு 1 கோடி ரூபா ஊட்டியில போடுறேன். பெருமாளே பெருமாளே பெருமாளே. வந்துட்டானுங்க. வாங்கடா சீக்கிரம்.
வாங்கடா. பிகிலு ஏன்டா அவ்வளவு லேட்டு? மாமா ஒரு ஐட்டமா என்ன? ஒவ்வொரு ஐட்டத்தையும் ஒவ்வொரு கடையிலையும் வாங்க வேணா, அதான் லேட். இவன் வேற மாத்தி மாத்தி கேட்டு மண்டை காய விட்டானா? டேய் பிகிலு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் மாமா டென்ஷன்? எதுக்கு மாமா டென்ஷன்? நோ டென்ஷன் மாமா. இது வரைக்கும் நீ தான் எனக்கு மாமாவா இருந்திருக்க. இந்த வாட்டி நான் உனக்கு மாமாவா இருக்க முடிவு பண்ணிட்டேன். புரியல? வெயிட் அண்ட் சீ. கம் ஆன் நூடுல்ஸ். டேய் எங்கடா போறீங்க? சரக்கு ஊத்துங்கடா, டென்ஷனா இருக்கீங்க. ஏன்டா அவரை பதட்டம் பண்றீங்க? பாட்டி இறக்குறோம், பதட்டத்தை குறைக்கிறோம். கம் ஆன். ஐயோ மெல்லடா மெல்லடா பார்த்து. அப்படியே கொண்டு வா. நல்ல புறா. பட்டு மடாம பதுசா படுக்க. என்னடா இது? யாரா இவ? எங்க இருந்தா பிடிச்சீங்க? சரக்கு போட்டா மட்டும் போதுமா? சைடிஸ் வேண்டாமா? நைட்டு ஃபுல்லா வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுமாமா. முட்டா முட்டா முட்டா. நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்னடா பண்ணி தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன மாமா உனக்கா ஆசையா கிஃப்ட் எடுத்துட்டு வந்தா இப்படி திட்டுறிய? டேய் போலீஸ் முன்ன மாதிரி இல்லடா. தெருக்கு தெரு சிசிடிவி வச்சிருக்கானுங்க. நீங்க தூக்குறத பார்த்தாலும் வச்சுக்கோ, நம்ம மொத்த பேர் தூக்கிடுவானுங்க. ஐயோ மாமா, இவள தூக்குன இடத்துல சிசிடிவிலாம் இல்ல. நீ தைரியமா தடவு. போடாங்க. எப்படி இருக்கா பாரு கொலை குத்தா. ஏண்டா இவன் என்ன வெறுங்காலோட வந்தா? செருப்பெல்லாம் போடல? கையில செல்போன் இருந்துச்சு, செருப்பு இருந்துச்சான்னு பாக்கலையே. என்னது செல்போன் கூடவா? செல்போன் எங்கடா? ஏமாமா இல்லாத செல்போனை கேட்டுட்டு இருக்க, இருக்கிற இத கொண்டாட தெரியல உனக்கு. டேய் 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 என்ன உள்ளத்தெல்லாம் அடங்க மாட்டீங்கடா. உள்ளத்தெல்லாம் அடங்கவே மாட்டீங்க. டேய் போற வேலையை பார்க்க சொல்ல பொறம்பு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. செல்போனு செருப்பு போய் எங்கன்னு தேடிட்டாங்கடா. இப்பயே போணுமா? இந்த வேலை பண்ணலனா காசு வராது, போலீஸ் தான் வரும். முதல்ல வேலை ரூம்ல உள்ள தூக்கி போடுங்கடா. தூக்குடா புடி தூக்குடா. டேய் பண்ணி போறேன் ஒழுங்கா தூக்குடா. தூக்குடா புடி புடி. பாதி தூரத்துக்கு மேல நான் கை பிடிச்சுக்கிறேன். அலையாதடா. நான் இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கேன், உங்களுக்கு மட்டை வேற வேண்டி கிடக்கா? கிஃப்டை பார்த்தோமா கிளுகிழு பணமான்னு இல்லாம அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு உயிரை வாங்குறான். நிறுத்துறா, இங்கதானே அந்த பொண்ணை தூக்கணும். நிறுத்துறா. நிறுத்திட்டா. எங்க போச்சு? அந்த பக்கமும் காணோம். அங்கதானே ஒண்ணு கிடைச்சிட்டு இருந்தா. நீ இங்கதான்டா ஒண்ணு கிடைச்ச. அங்க ஆனா அவன் இந்த பக்கம் தான்டா வந்தா. அவன் இந்த பக்கம் வந்தாடா. இங்கதான் கரைச்சி போச்சு, இப்படிதான் தூக்கணும். ஆமா. ஏய் அங்க பாரு, ஒரு செருப்பு தான் இருக்கு. இன்னொன்னு எங்க போச்சு? ஒரு செருப்பு தான் போட்டுருதான்னு சொல்லிடுவோம். ஏய் உன் மாமா கொன்றுவான்டா. சரிடா, போனை தேடு. இதை விட அதுதான் முக்கியம். போச்சு போன். அப்பவே சொன்னா கேட்டையா? எங்க போய் தேடுறது? இங்கதான் எங்கேயாச்சும் கிடக்கு, தேடுவோம். டேய் போன் கிடைச்சிச்சுடா. சூப்பர்ரா. நம்ம ஊர் திருந்திருச்சாடா? ஏன்? போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்கு. டேய் இது டப்பா போனு, அதான் யாரும் எடுக்கல. இன்னொரு செருப்புக்கு என்ன பண்றது? உன் செருப்பை கல்றியா? மாத்தி விட்டுருவோம். ஏண்டா
பதட்டத்தில் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. செய்யாது. லாரி சக்கரத்துக்கு அடியில் மாட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். சரி வா போலாம். எதையா சொல்லி சமாளிப்போம். மாமங்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியல. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நம்ம போறதுக்குள்ள எதுவும் பண்ணிட மாட்டாரே. சீக்கிரம் டேய், உன் மாமனை சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். ஓரளவு தான்டா பொறுப்பேன். ரொம்ப போனான்னு வச்சுக்கேன் காலில் விழுந்துருவேன். வெறும் பிளானை மட்டும் தான்டா போடுறேன். பாஞ்சு நம்ம தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கூட கொஞ்சம் ஷேரு கேட்போம். 5 கோடியே 10,000. ஒரு அல்ப டட்டடை. மாமா என்னாச்சு? ஏன் மாமா டென்ஷன் ஆகுற? இந்த கடத்துறது கற்பழிக்கிறது இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? மாசம் மாசம் பௌர்ணமி அமாவாசை மாதிரி சகஜம் தானே? பாத்தியா அவளோட செருப்பு? இன்னொரு செருப்பு எங்கடா? ஒண்ணுதான் கிடைச்சது. அப்படியே செல்போன் கிடைச்சிருச்சே. டேய், செல்போன் ஆஃப் பண்ணாம கொடுத்துருக்கீங்க. அவசரத்துல மறந்துட்டோம். ஐயோ டேய், மறந்துட்டீங்களா? செருப்பால அடிக்கணும். ஏண்டா இந்த செல்போன் சிக்னல் வச்சு போலீஸ் வரಬೇடா. 25 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ வாங்க ஓடிடலாம். முட்டாள். ஆமா, இவ்வளவு முட்டாள் திட்டிட்டு என்ன வச்சிருக்கணுமாக்கும். என்ன பண்றது? உங்க அக்கால வச்சிட்டு இருக்கேனே, அதனாலதான் உன்னை வச்சு தொலைக்க வேண்டியிருக்கு. அது இது 2 பேரும் ஏதாவது பேசி தொலைங்களா? சரக்கடிப்போமா? அடிச்சு தொலை. மாமா தான். எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்க? நல்லா தான் இருக்கேன். டெய்லி வெயிட்டான கலெக்ஷன் தான் போல. ஏய், என்னடா போற? என்ன சார்? மாமன் குத்து போடா. உனக்கு இதே வேலையா போச்சு. போடா. நாளை உங்ககிட்டயே ஆட்டைய போட்டு உனக்கே கொடுக்க போறேன். சரியான இடி ராஜாவா இருக்கான். எதுக்கு இந்த கலெக்ஷனு? இடியட். ஒரு புண்ணு கூட விட மாட்டான் போல இருக்குது. ஏய் வாடா. செயின் செபஸ்டின் தானே நீ? நீ போலீஸ்காரன் தானே? அதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. வணக்கம் சார். இங்க பார்த்து பேசுடா. உன்னதான் பாக்குறேன். சொல்லு சார். இந்த பக்கம். என்ன இந்த பக்கமா? கோயிலுக்கு என்ன குத்த வச்சு கொண்டு வருவாங்க. அம்மனை வழிபட்டு போலான்னு தான். ஊர்ல சர்ச்ல மூட்டாங்களா? அது ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தானே சார். என்ன சார் ஒன்னும் கலெக்ஷனே இல்ல. இங்க தானே சார் 4 நாள் திருவிழா. அதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார். அதெல்லாம் இல்ல சார். என்ன சார்? மாமலை கொடுத்துட்டு போடா. அத முன்னாடியே கேட்க வேண்டியது தானே. வேலையை பார்க்கணும்ல. இடிக்க வரவனும் விடுறதில்ல, அடிக்க வரணும் விடுற. நான் பொழப்பு சார் உண்டு. நல்லவனா அந்த மளிக்கடை நக்கறது கூட விளந்தர மாட்டான். அதுவும் சரிதான். என்னப்பா தம்பி பேச மாட்டியா? யார் ஒன்று அடிச்சாங்க? யாரும் ஒன்று அடிச்சாங்களா? தைரியமா சொல்லு தம்பி. ஏதாவது தொலைச்சிட்டியாப்பா? சார் இந்த பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் சார். இன்ஸ்பெக்டர் வர நேரம் நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காது. இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள போலாம் சார். ஏதோ பிரச்சனை போல இருக்குது. சுமார்ப்பா பைப் முத்தினாலே எரிஞ்சு விடுவான். நம்ம இருந்தா நம்மள எரிச்சே சாவச்சிடுவான். ஏய் சார் போடா போலாம். என்னடா கால் வருது கொடு. ஹலோ ஹலோ டேய் பிகிலு என்னன்னு? ஐயோ விவரம் இல்லாதவன்ட்ட வேலை பார்க்கறத விட பணத்தை புதைக்கிற சுடுகாட்டில் போலியோ மரமாக இருக்கலாம். இந்தா மாரிமுத்துவோட ஒய்ஃப் பேசுகிறா, பேசு. அப்படி வை. ஹலோ. இப்போ 12 ஆயிடுச்சு. எப்போ வரணும்? ஏய் என்ன இது சொல்லதான் ஃபோன் பண்ணியா? என்கிட்டயும் வாட்ச் இருக்கு. என்னது இடத்த சொன்னா நீ போலீஸுக்கு போயிடுவியே. 4:30 மணிக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். அது வரைக்கும்
காஃபி சாப்பிட்டு காமா இரு. கால் வரும். ஓகே. அவ கழுவுற மீன்ல நழுவுற மீனா, கொதிக்கிற மீன்ல தொப்பு கடிக்கன்னு குதிக்கிற மீன். செத்தாலும் அடங்க மாட்டேங்கிற நாயுடு. இருந்தாலும் மாமா சூப்பர் டைமிங்கோட அவளை அசத்திட்டேன். எப்படி 5 மணிக்கு பணம் வர போகுது. மேல வரத்திருக்கிற பொண்ணை ஃபர்ஸ்ட் டச் பண்ணிடுமா? எனக்குலாம் வேணாம் மாமா. வாமா எனக்கு வேணாம், போங்கடா. முட்டை குடிச்சதுனால கிளம்பல. மூடு. நாம மாமா பாப்போம். நாம போயிட்டு வரோம். பாய். போங்கடா, போங்க. இந்த பக்கம் தான் வா. பார்த்து மாடில ரெடியா இருக்கடா? ஐயோ எல்லாம் அழகா. டோன்ட் டச். வெளியே வேலை சொல்ற. நீ மட்டும் தொட்டேல அதுக்கு பழகி. சரி போ. ஏழை பொண்ணு மாதிரியாடா இருக்க. நல்லா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி ஜம்முன்னு இருக்க. கும்முன்னு இருக்கா. கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஆனா மச்சி, வர 5 கோடி ரூபாய இவகிட்ட கொடுத்துட்டு ஆயுசுக்கு அடிமையா அவள்கிட்ட செட்டில் ஆயிடலாம். அந்த 5 கோடியை கொடுத்து நான் செட்டில் ஆக மாட்டேன். அவ 2 பேரும் சேர்ந்து ஆகும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ட்ரையல் பார்ப்போம். நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, ஒரு டீலுக்கு வருவோம். நீ இந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுக்கிறேன். அவ எந்த பக்கம் திரும்பி படுக்கிறோளோ அவங்களுக்கு ஜாலி. என்னடா சத்தம்? இந்த காட்டு பங்களால எதுடா போய்? இந்த மாதிரி பழைய வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என் குடிசை வீட்டுல எல்லாம் பேய் வராது. இருந்தாலும் ஒரு டவுட்டா தான் இருக்கு. செக் பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியா டீல் பண்ணுவோம். சரி வா. நேர்ல வராதீங்க. எவனா மா கோலத்தை போட்டு வைனா மண்டை ஓட்டு கோலத்தை போட்டு வச்சிருக்கிறது? எழுதி போட போட. டேய் வாசு, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ ஒண்ணுமே புரியல. நாயுடு ஐயோ நாயுடு எந்திரியா. ஐயோ எந்திரிச்சு தொலையா. ஐயோ கரை ஒதுங்கின திமிங்கல மாதிரி கிடக்கானே. ஐயோ எந்திரியா, எந்திரிச்சு தொலையா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணுமே புரியலையே. ஐயோ 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 எந்திரிங்கயா, எந்திரிச்சு தொலைங்கயா. கட்டை ஊத்திட்டு நீங்களே வரமாட்டீங்களாயா? உங்களுக்கு எழுப்பி ஒருத்த வரணுமா? எந்திரிச்சு தொலைங்களையா. ஐயோ என்ன நடக்குது புரியல. வாசு, நாயுடு ஐயோ இது குட்டிச்சாத்தா, இது பண்ண வேலைதான். இதை விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த வரேன். எங்க போய் என்ன விட்டு எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. எங்க விட மாட்டேன். இங்க இருக்கியா நீ? இந்த வரேன்.
ஏங்கிட்டியா? கோடி எனக்கு தான், எனக்கு தான். முட்டராக போலீஸ் போட போறதா இன்ஃபார்மர் சொன்னார். அடங்க ஐயால. ஏய் வெகில வா, பேசாம நம்ம திருந்திடலாமா? ஏய் எதுக்கு பேசாம நீ எங்க அம்மாவை திட்டிருக்கலாம்டா. இங்க பாரு வாசு, கத்தியை தூக்கிறதுலாம் ஒன் வே மாதிரி, நோ யூ டர்ன் நோ ரிட்டர்ன். ஏய் நம்மள மாதிரி ஆளுங்களாம் ஒன்று பொறுக்கிங்களால சாவோம், இல்லை போலீஸால சாவோம். ஆனா ஒன்று மச்சி, வாய்க்கரிசி போடுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையை வகை தொகையே என்ஜாய் பண்ணிடணும். மாமா வந்துட்டான். நான் இங்கே தான் இருக்கேன்னு, அதான் ஒரு வேலையை வந்துட்டார் போல இருக்கு. பிகிலு வாமாமா. உட்காரு. சரக்கு போடுறியா? டேய் இப்ப சரக்கு அடிக்கிற மூடலாம் இல்லடா. ஒரு ஆளை தூக்கணும். அதுக்கு உங்க 2 பேர் ஹெல்ப் வேணும். ஏன் ரொம்ப வெயிட்டா இருக்கானா? டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆளை தூக்கணுமா, கடத்தணுமா, இல்ல காலி பண்ணணுமா? ஆளை முதல்ல கடத்தணும். தேவைப்பட்டா ஆளை காலியும் பண்ணணும். இந்த டீலை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தலா 10 லட்ச ரூபா தரேன். 10 லட்சமா? ஏய் சல்பி அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுக்கு நீ செய்யறத சைலன்னு வேடிக்கை வேணா பார்க்கலாம், இறங்க முடியாது. இதே நீ டென்ஷன் ஆகுறத பார்த்தா ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆழம் தெரியாம காலை வேணா விடலாம், கத்தியெல்லாம் விட முடியாது மாமா. 25 கோடி. 25 கோடியா? ஆமாண்டா 25 கோடி. அதுவும் நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். இங்க பாருங்கடா, இந்த டீலை கரெக்டா முடிக்கணும். புரியுதா? ஏன் அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? இருக்குல்ல, அந்த சிக்கல்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 5-5 கோடி கொடுத்துரு, அப்படியே செட்டில் ஆயிக்கிறோம். ஒன்னால வாழ்ந்தாலும் எடுத்துட்டு போட்டோமே. என்னடி கோடிக்கு எத்தனை முட்டை தெரியுமாடா உங்களுக்கு? கோடிக்கு எத்தனை முட்டைன்னு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா 100க்கு எத்தனை முட்டைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாரு மாமா, எங்க அக்காவை நீ வச்சிட்டு இருக்கனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். நான் என்கிட்ட தொகுறியா? நீ லாபத்தை காட்டினா நான் என் கோபத்தை காட்டுறேன். நல்லா யோசிச்சு நாயுடு, நீ இறங்கி வந்தா நல்லா ஏறி செய்யலாம். என்ன சொல்ற? டீல் ஓகே.
இதனால பில்டிங் குடிச்சிருது. இந்த ஆட்டம் ஆடுறது ஒரு சுண்ணாம்புல சரக்கு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்கள. பண்ணாலும் பண்ணுவானுங்க. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி சும்மா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி சும்மா. துடிக்க சொல்ல யாரு நீ? காத்தோடி காத்தோடினா காத்தோடி வெளியே வந்தனா கூட ஓட. காத்தோட இருடா, அவங்களை காப்பாத்தணும்ல. இரு, இது வர என்ன ஃபர்ஸ்ட் ஆத்துடு? உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். உங்களை கட்டி போட்டவன மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் ஆத்துடு? இருங்க. என்ன முதல்ல அவுத்துடு மா. என் கைய முதல்ல அவுத்துடுமா, வலிக்குதுமா. டேய் அவுத்துடுறா. என்னடா வேடிக்கை பாக்குற? சீக்கிரம் அவுத்துடுமா. அடிங்க. யாரு நீ? அந்த பொண்ணை விடுறா. யார் நீ? என்னடா யாரு நீ? யார் நீ? அலெக்ஸ், ஏன்டா அப்படி பண்ற? அந்த பொண்ணு நம்மள காப்பாத்த மட்டும் பண்ணுடா. என் பிளான்லயே நீ இல்லையே. யார் நீ? டேய் அவளை விடுறா. செக் வாய முடுறா வெண்ண. என்னையா? நான் பாஸ்ரா. ஆமாடா, அவங்க காப்பாத்த வந்தவங்க. நான் உன்னை கொடுத்த சொன்னவன். டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, நான் சொல்லிதான் நாயுடு உன்னை கடத்தினான். கடத்தல. இந்த கடத்தலோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், டப்பிங், ரீ ரெக்கார்டிங், ஏன் சென்சார் வரைக்கும் இந்த அலெக்ஸ் தான். அலெக்ஸ், நீ யாடா இப்படி பேசுற? ஆமாடா, நான் வெறும் டிரைவர் இல்லடா, இந்த கடத்தலோட டிசைனர். நான் உனக்கு எத்தனாவது டிரைவர்லாம் தெரியாது, ஆனா நீ எனக்கு 7வது ஓனர். எவங்கிட்ட பணம் கொட்டி கிடக்கோ அவங்கிட்ட நான் டிரைவரா வந்து சேருவேன். ரொம்ப நாளா நான் நடந்துக்குவேன். கரெக்டான நேரம் காலம் பார்த்து இந்த மாதிரி கடத்தி வச்சு எனக்கு தேவையான பணத்தை நான் பார்த்துக்குவேன். எவன் எனக்கு ஓனரோ அவங்களோட நானும் கடத்தப்படுவேன். கடத்தினவங்க ஓனர் அடிக்க மாட்டாங்க, என்ன மட்டும்தான் அடிப்பாங்க. சிம்பதி, சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு தான். என்ன சேகர், வாமாரி என் வீட்டுக்கு ஐடி ரைடு வருதான்ப்பா. வரும் சார். ஐடி ரைடா? இதுல 25 கோடி இருக்கு. வீட்டுல கொண்டு போய் பத்திரமா வை. வாரம் 10 நாள்ல வந்து வாங்கிக்கிறேன். என்கிட்டயா? ஆமாப்பா, இந்த பிரச்சனை ஓஞ்சு முடிஞ்ச உடனே நானே வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? இல்ல, பணம்னா குணமெல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க. 25 கோடி, நான் ஏதாவது தப்பு தண்டை பண்ணக்கூடாது இல்ல? உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியும் மாதிரி. 25 கோடி இல்ல, 100 கோடி கொடுத்தாலும் உன் குணம் மாறாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப நன்றி. இந்தாப்பா சார், இதை கொண்டு போய் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துரு. ஓகே, தேங்க்ஸ். வெளியே போயிட்டு வரேன் சார் கூட. சரிங்க சார். ஏய், காலிங் ஃபெல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அழையாத. நான் சொல்ற மேட்டர் மட்டும் கேளு. 25 கோடி ஒரு பாட்டி கிட்ட மாட்டி இருக்கு. அதை மட்டும் அடிச்சோம், நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆயிடும். கெச்ச நான் போட்டு தரேன், தூக்குறத மட்டும் நீ பாரு. எனக்கு எவ்வளவு தருவ? எனக்கு 15, உனக்கு 10. டீலா?
என்ன நாயுடு சிரிக்கிற? நாயுடோட வேலையை ரொம்ப மட்டமா போட்ட. பின்ன எனக்கு 15 உனக்கு 10. பிளான் எந்த தூக்குறது மட்டும்தான் உன் வேலை. செய்ய போற நாயுடு பார், எனக்கு 15 உனக்கு 10. என்ன சொல்ற? ரொம்ப யோசிக்கிற? அப்போ நம்ம சரிப்பட்டு வராது. சரி 50-50 டீலா? முடியவே முடியாது. அப்போ டீல் விட்டுரு. நான் சொல்றதுதான் டீல். நாயுடுக்கு 15 உனக்கு 10. சரி நாயுடு, நீ மூத்தவன் கேட்ட. உனக்கு 15 எனக்கு 10 டீலா? இந்த மூத்தவன் மூத்திரம் இந்த சென்டிமெண்டெல்லாம் கிட்ட பேசாத, புரியுதா? நான் சொல்ற டீலுக்கு வந்தீங்கன்னா ஓகே. இது நாயுடோட டீல். அடப்பாவி, உன்னை நம்பணும்டா. நம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி மாரிமுத்து. இது வரைக்கும் 6 செட்டில்மெண்ட் பக்காவா முடிஞ்சு போச்சு. இது 7வதா நடந்த கிட்னாப். 7வது நிக்குது. இவ யாருன்னு தெரியல, இந்த பையன் யாருன்னு தெரியல. காம்பாக்டா நடந்த இந்த கடத்தல்ல கரடி மாதிரி எப்படி உள்ள வந்தாங்கன்னே தெரியல. அலெக்ஸ், நீ இவ்வளவு கெட்டவனாடா? ஆமா ஆமா, நான் ரொம்ப கெட்டவன். நீ அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டதும் உன் முன்னால வந்து கை கட்டிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு தலை குனிஞ்சு நிப்பானே, அந்த அலெக்ஸ் தானே உண்மையானு நினைச்ச. இப்ப உன் முன்னால திமிரா தெனாவட்டா கெத்தா கம்பீரமா 25 கோடிய தட்டிட்டு போறதுக்காக நிக்கிறேன் பார். இதான் உண்மையான அலெக்ஸ். என்ன நல்லா ஏமாத்திட்டியடா. இதெல்லாம் உனக்கு தெரியாம நடக்கும்னு நினைச்சேன். எதிர்பாராத விதமா எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் கெட்ட நேரம் இங்கிருந்து அநேகமா நீ உயிரோட போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பாவி, என்னை விட என் வைஃப் உன்னை ரொம்ப நம்பினாலடா. நம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி மாறிட்டு நான் என்ன பண்ணேன்? துரோகி, என்ன நல்லா ஏமாத்திட்டடா. இங்க அந்த பொண்ணு என்னடா பண்ற? கொஞ்சம் இரு, உன்னை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டடா. இந்த நாயுடு எங்க போயிட்டான்னு தெரியல. ஏய் நாயுடு, எடுக்க மாட்டேங்கிறாளே, என்னவா இருக்கும்? சரக்கு வேறு காலி ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கு நண்டி. தொற. அலெக்ஸ், நீ போறா? ஏய், உன்னை நம்பித்தானே இந்த பிளானை போட்டேன். இப்படி சொதப்பி வச்சிருக்க. சாரிடா அலெக்ஸ், அது வந்து சாரின்ற வார்த்தைய சரியா வாழ்றவன் தான் சொல்லணும். நம்மள மாதிரி தப்பா வாழ்றவன் சொல்லக்கூடாது. சரியா வாழணும். வா, இதுக்கு மேலேயாவது சொல்ற மாதிரி நடந்துக்கோ. என்ன முதலாளி? வேணாம் முதலாளி, என்ன அப்படி பார்க்காதீங்க. எரிக்கிற மாதிரி உங்களால நான் பஸ்பமா மாறக்கூடாது, பணக்காரனாதான் மாறணும். எல்லாம் இந்த நாயுடுவால வந்தது. இல்லனா இந்த நல்லவன் கேரக்டரை லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா நாயுடு, நாமளே எரிமலை மேல உட்காந்துட்டு இருக்கோம். தேவையில்லாம எதுக்கு இந்த பயணி பொண்ணு என்ட்ரி கொடுத்த? டேய், அது நான் பார்த்த வேலை இல்லடா. செத்து போனான்ல பிகிலு வாசு, அவனுக்கு பண்ண வேலைடா. சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா இந்த சைடிசி வாங்கிட்டு வந்துட்டானுங்க பாரதேசிங்க. ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப நேரத்துக்குலாம் விலைக்கு போக முடியாது. வைதேகி பணத்தோட வந்த உடனே நீ என் படுக்கைக்கு வந்தே ஆகணும். மாரிமுத்து, நான் மாரிமுத்து, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. கத்தக்கூடாது. நீ பண்ற வேலைக்கு என்னால ரிலாக்ஸா இருக்க முடியாதுடா. வேற வழி இல்ல மாரிமுத்து. இது வேகமா போற உலகம். எதிரில் வரவன ஏறி மிதிச்சுட்டு தான் போகணும். நீ செய்த தப்புக்கெல்லாம் தண்டனை வருண்டா. உனக்கு கண்டிப்பா வந்தே தீரும். வேண்டிய நேரத்துல வரட்டும். முதல்ல உன் தர்ம பத்தினிய பணத்தோட வர சொல்லு. அது ரொம்ப முக்கியம். ஏய், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் தெரிஞ்சா அவ உடஞ்சே போயிடுவாடா. அவனோட சேர்ந்து செத்து போறவ உண்மையை தெரிஞ்சிட்டு சாவட்டும். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் வேணா செத்து போறேன். அவ என்னடா பாவம்னா? அவன் நல்லவனா, எனக்காக வாழ்றா. அவளை விட்டுடுறா.
மாரிமுத்து வெட்டிங் டே அதுவுமா மனைவியோட மங்களகரமா செத்து போ. உனக்கு ஃபிக்ஸ் பண்ணதுதான். உனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கும் தான். புரியுதா? அவ பாவடா. நீ ரொம்ப பேசுற, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கண்ணை பாரு, கண்ணை பிடிங்க, அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. அழகான முகம், டேப்போட பார்க்க விரும்பல, கொத்தக்கூடாது, சரியா? அழகா இருக்க, எஸ்ன்னு சொல்லு, வச்சிக்கிறேன். நீ சொல்ற மாதிரி மானம் கெட்டு வாழ்றதுக்கு செத்து போலாண்டா. என்ன டேப் போட்ட முறை டேப் ஓட்டுறா. இப்பதான் அவளோட எச்சில் ஏமால போட்டிருக்கு. டீல் முடியட்டும், நான் தொட்டு அவளை எச்சில் பண்றேன். யாரோ தடைகட்டியோ ஒரு நெஞ்சத்தின் மஞ்சத்தை வென்றிடுவாரோ, வேறோ விடைகள் வேறோ ஒரு தஞ்சத்தின் மஞ்சத்தை யார் அறிவாரோ. தேடல் எங்கே, காணல் அங்கே, தூரத்தின் நீளத்தை யார் அறிவாரோ. காதல் ஒன்றை காணவில்லை, உள்ளத்தின் வேதனை யார் அறிவாரோ. எப்படி வருமோ மெய்ப்பட தருமோ விழிகள் ஓயாது எந்தன் கண்ணே. எப்படி தருமோ இத்தகுரணமோ வழிகள் ஓயாது எந்தன் கண்ணே. யாரோ தடைகள் தீயோ ஒரு நெஞ்சத்தின் மஞ்சத்தை வென்றிடுவாரோ, வேறோ விடைகள் வேறோ ஒரு தஞ்சத்தின் மஞ்சத்தை யார் அறிவாரோ. நடமாடும் மேகம் தடுமாறக்கூடும், சொந்தத்தின் சோகத்தை நான் துடைக்க அலைபாயும் நெஞ்சம் தாயோடு சேரும், நிமிடத்தின் நீளத்தை யார் கணிக்க. கள்வன் எங்கே தேட வந்தேன், காதல் எங்கே தேட வந்தேன், காலம் எங்கே தேடி வந்தேன், மாயம் போக ஓடி வந்தேன். யாரோ தடைகள் தீயோ ஒரு நெஞ்சத்தின் மஞ்சத்தை வென்றிடுவாரோ, வேறோ விடைகள் வேறோ ஒரு தஞ்சத்தின் மஞ்சத்தை யார் அறிவாரோ. தடமாறும் பாதை தடுமாறும் வேளை, விழிமோதும் ஈரத்தை யார் துடைக்க. விடை தேடும் நெஞ்சம் கிடைக்காமல் அஞ்சும், மலை மோதும் துயரத்தை யார் துடைக்க. செல்வன் எங்கே ஏங்கி நின்றேன், இதழ் இன்பம் வேண்டி நின்றேன், சோகம் நீங்கி வாழ வந்தேன், காயம் போக ஓடி வந்தேன். யாரோ தடைகள் தீயோ ஒரு நெஞ்சத்தின் மஞ்சத்தை வென்றிடுவாரோ, வேறோ விடைகள் வேறோ ஒரு தஞ்சத்தின் மஞ்சத்தை யார் அறிவாரோ. தேடல் எங்கே, காணல் அங்கே, தூரத்தின் நீளத்தை யார் அறிவாரோ. காதல் ஒன்றை காணவில்லை,
நான் நாயுடு அவன் பொண்டாட்டி பணத்தோட வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ அவளை டீல் பண்ணு நாயுடு. நான் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா நான் நடிக்கிறேன். உன் பொண்டாட்டி சாவறதுக்காக பணத்தோட வர. கோழி முட்டைன்னா உன் பொண்டாட்டி வந்துருச்சு. 25 கோடியும் வந்துருச்சு. வந்தால் வந்து விட்டால் மகாலட்சுமியே என் வீட்டில் 25 கோடி. வைதேகி வாங்க வாங்க. வெல்கம் வைதேகி. வாங்க 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 வைதேகி. உங்கள் வரவு நல்வரவாகுக. வைதேகி வைதேகி. கையை விடு. இரு டச் பண்ணாம பேச சொல்லிட்டேன். பணம் அலையாத. என்னங்க உன் புருஷன் பத்திரமா இருக்கல்ல? நல்லா பணத்தை கொடு. பணத்தை கொடுன்னு சொல்றல வைதேகி. பணத்தை கொடு. கொடுக்குறேன். முதல்ல அவரை அவுத்து விடு. அப்பதான் கொடுப்பேன். ஓகே ஓகே. பணத்தை கொடுன்னு சொல்லிட்டல? கொடுக்கன்னு சொல்லிட்டல? வா வா. பாரு உன் புருஷன் உட்காந்துருக்க அழகை பாரு. என்ன பல வருஷமா பார்த்து சலிச்சு போன மூஞ்சி தானே. இவ என்ன ஒரே ராத்திரியில சிவகார்த்திகேயனா மாறிட்டானா இல்ல விஜய் சேதுபதியா மாறிட்டானா? இந்த போடுறா கண்ணு நோக்கியாவா? ஏய் இந்த நீலி கண்ணிலாம் வடிக்காத. இங்க பார் பணத்து கொடு. நீயா பணத்து கொடு. அடா குடு. டேய் என்னடா பேச ட்ரை பண்ற? டேய் என்னடா இந்த ஆட்ட ஆட்ற? அவர் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ற. அப்ப உன் புருஷன் கொடுக்க மாட்டேன். என்ன கேம் நல்லா இருக்கா? உங்களுக்கு தான் கேம் ஆட தெரியுமா? மரியாதை பணத்தை கொடுக்குறேன் இல்ல உன் புருஷன் தலையை சிற அடிக்கலாம். பணம் கொடுத்துறேன். அது குடும்ப குத்து விளக்கு. தேடி பாக்க. ஆடா குடுக்க வேணாமே. தலைய வாட்டுற சீக்கிரம் வேணுமா? மனசு துடிக்குது இல்ல? இது ராத்திரி தூக்கம் கெடுத்ததுக்கு. இது என்ன டீ போட்டு பேசுறதுக்கு. ஏண்டா நாயுடு, விவரம் என்னன்னு தெரியாமல உள்ள வந்துட்டியே. என் புருஷன் மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிற இந்த பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டியா? ஏய் இந்த நாளுக்கு தாண்டா இந்த வைதேகி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா. மேடம் வாங்க. சார் இந்த பணப்பெட்டியை கொடுத்துட்டு சொன்னாரு. சொன்னாரு நீங்க பணப்பெட்டியோட வருவீங்கன்னு. வைங்க. பணத்தை மட்டும் கொடுக்க வந்தியா இல்ல? இல்லடி செல்லம், எனக்கு சொந்தமான இந்த சொர்க்கத்தையும் புரட்டி பார்க்கலாம் தான் வந்தேன். உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அலெக்ஸ். நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அப்போ என் வாழ்க்கை சொர்க்கமா மாறிடுச்சு. எனக்கு மட்டும் என்னடி செல்லம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே பிரைட் ஆயிடுச்சு. அலெக்ஸ் நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுடா. என்ன பண்ண சொல்ற? ஏய் நம்ம எங்கயாவது ஊரை விட்டு போயிடலாமா? உன் புருஷன் நம்மள ஆளு வச்சே கொண்டுருவான். என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணலாமா? பக்காவோ ஒரு பிளானை போடுவோம். இந்த 25 கோடியை நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்டா வச்சுப்போம். நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாயுடுன்னு ஒரு மூதேவி இருக்கான். அவனை வச்சு உன் புருஷனை கடத்த சொல்லுவோம். நீங்க பணத்தோட அங்க வராத, துப்பாக்கியோட வா. அங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒருத்தர் சுட்டுட்டு செத்துட்டாங்கன்னு போலீஸை நம்ப வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். எப்படி? சூப்பர் அலெக்ஸ், சூப்பர். அப்படியே பண்ணலாம். ஓகே. ஷாபாஷ் 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 டார்லிங். என்ன நாயுடு முழிக்கிற? எப்படி எல்லாம் முழிக்கிறானுங்க பாத்தியா? கமான் எந்திரி டார்லிங். இப்போ தெரியுதா இந்த கடத்தல் கதையில நான் என்ன கேரக்டர் பண்றேன்னு? பண்ணுடி. என்ன மாரிமுத்து கரண்ட்ல கையை வச்ச மாதிரி இருக்கா? இந்த கடத்தலோட டிசைனர் நான் என் டார்லிங் தான் கோ டிசைனர். ஏய்
பாவமா? பாவம் புண்ணியம் பாக்குற கேரக்டரா நீ? உனக்கெல்லாம் இது செட்டே ஆகாது. மூடிக்கிட்டு உட்கார். ஒரு இன்ச்சு நகர்ந்த சுற்றுவேன். எதுக்கு இவ்வளவு நேரம்? முடிச்சுட்டு கிளம்புறா. பாவம் என் புருஷன் ஏதோ உலகத்துக்கு சொல்ல வராரு. வாயை திறந்து விடுங்க, சொல்லி தொலையட்டும். நன்றி கட்டவளே, நடத்த கட்டவளே, உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தேன். யார் சொன்னா சந்தோஷமா இருந்தேன்னு? சந்தோஷமா இருந்த மாதிரி நடிச்சேன்டா. வாய மூடு. சின்ன புள்ள கல்யாணம் பண்றியே, அவளுக்கு ஒத்து வருவாள் எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? அவ நெருப்பா இருப்பான்னு சொன்ன. என் கூட படுக்கையில் இருக்கும் போதெல்லாம் பாசமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா விஷமா இருந்திருக்கேன். நீ யார் இல்லைன்னு சொன்னா? நீ சொன்னது எல்லாம் கரெக்ட் தான்டா. நீ மட்டும் புருஷனா பொறுப்பா இருந்திருந்தா யாரும் தொடாத நெருப்பா இருந்திருப்ப. பவுனு பவுனா தங்கத்தை அள்ளி போட்டா மட்டும் போதுமா? நீ எனக்கு தாகமா இருக்க வேண்டாம். என்னவெல்லாம் படுக்கையிலே இருந்திருக்கடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. அதே தான்டா நானும் கேக்குறேன். 6 வருஷம் குடும்பம் நடத்தியும் என்ன அம்மா வாக்காத நீ ஆம்பளையா? முன்னால முடியாத அம்மா ஸ்தானத்தை என் அலெக்ஸால எனக்கு கிடைச்சிருக்கு. என் குழந்தை, நான், என் அலெக்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீ செத்தாதான் நாங்க சந்தோஷமா வாழ முடியும். இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிற கல்யாண பரிசு இதுதான்டா. செத்து போ, செத்து போ, செத்து போ. இவங்கள யாரு? இங்க என்ன நடக்குது ஏது நடக்குன்னே தெரியாம தானா வந்த தருதலைங்க இதெல்லாம். இல்ல, நாம எந்த சாட்சியும் வச்சுட்டு போக கூடாது. இத முதல்ல அழிக்கணும். சுடு. நோ 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 நோ. எங்களை நல்லா சுடு. எங்க எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டு நீ சந்தோஷமா இரு. உன் புருஷனை கொன்ன உனக்கு நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். தோ அலெக்ஸ் அலெக்ஸ்னு பக்கத்துல நிக்கிறானே, அவனை நல்லவன நம்புறல்ல. என்கிட்ட வந்து வப்பாட்டியா வரையான்னு கேட்டான். அது தெரியுமா உனக்கு? பொய் இல்ல, உண்மை. பொய் இல்ல, பொய் சொல்லாத. அலெக்ஸ் என்ன மட்டும் தான் லவ் பண்றான். கையால சாகுறடி. நோ 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 நோ. அவங்கள சூட் பண்ண கூடாது. அதுக்கு காரணம் இந்த நாய்டு. அப்ப முதல்ல இவனை சுடலாம். நோ டார்லிங், அவன் என் கையால தான் சாவணும். என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். வைதகி, கண்ணு மூடாதமா. வைதகி, 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 இங்க வருமா. கண்ணு மூடாதமா. வைதகி, என்னை விட்டு போயிடாதடா. வைதகி, இங்க வர்ற. வைதகி, வைதகி, நம்ம குழந்தை வைதகி, வைதகி.
வைதேகி சாவுக்கு காரணம் நீங்க யார் எங்க உயிரோட போகக்கூடாது சாங்க. சின்ன பூஜை கொண்டுட்டா That means 23 hours and 23 minutes. I wish Mr. Sugain to complete this program and do world record. Today, we are going to record world record. Congrats, Sugain! Action!